ஊழலுக்கு எதிராக போராடவே பிறந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு வழக்கமாக பாஜக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜகவில் இன்றைக்கு மேலும் ஒரு தலைவர் வசமாக இன்னைக்கு மாட்டியிருக்கிறார். ராஜீவ் சந்திரசேகர் கேரளாவில் ராஜ்யசபா மெம்பராக அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சில காலம் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தார். கேரளாவில் ஏசியா நெட் உள்ளிட்ட எல்லா மீடியாக்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பிபிஎல் என்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் தான் ராஜீவ் சந்திரசேகர். அவர் தான் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் முறைகேட்டில் வசமாக மாட்டியிருக்கிறாரு. அப்படி என்ன அவர் பண்ணியிருக்கிறாரு? 1996ஆம் ஆண்டு கர்நாடகாவில் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விவசாயிகளுடைய நிலத்தை 175 ஏக்கர் நிலத்தை ரொம்ப குறைவான விலை கொடுத்து வாங்குறாங்க. அதாவது 6.45 கோடி கொடுத்து விவசாயிகளுடைய 175 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. வாங்கி இந்த விவசாயிகள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே நாங்கள் இண்டஸ்ட்ரீஸை கட்ட போகிறோம், தொழில் நிறுவனங்கள் வளப்போகுது, இந்த தொழில் நிறுவனங்கள் வந்தால் உங்களுடைய வீடுகளில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏழை விவசாயிகளை நம்ப வச்சு வெறும் 6.45 கோடி ரூபாயில் ஒரு 175 ஏக்கர் விவசாய நிலத்தை அந்த நிறுவனம் வாங்குது. அந்த கேஐடிபிங்கிற அந்த போர்டுக்கு யார் பொறுப்பாக இருக்கா அப்படின்னா, கர்நாடகா பாஜக அரசு அன்னைக்கு இருந்த அரசனுடைய ஒரு அமைச்சர், அவருடைய பேர் கட்டா சுப்பிரமணியன் நாயுடு. அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கார். இந்த ராஜீவ் சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுயேட்சை எம்பியாக முதல்ல கர்நாடகாவில் ஒரு தேர்வு செய்யப்படுறார் ராஜ்யசபாவுக்கு. பாஜகவுக்கு எப்போதுமே ஒரு வாடிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, சுயேட்சை எம்பிக்களை பணம் கொடுத்து பாஜக தன்னுடைய கட்சிக்கு விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? சுயேட்சையாக ஜெயிக்கக்கூடியவங்க பாஜகவுக்கு பணம் கொடுத்து அவங்களே கட்சி தாவிடுவாங்க. இந்த 2 நடவடிக்கையில் தான் பாஜக பலரையும் விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த ராஜீவ் சந்திரசேகர் சுயேட்சை ராஜ்யசபா மெம்பர் ஆகி பாஜகவுக்கு பணத்தை கொடுத்து 2வது முறை பாஜகவுடைய எம்பியாவே மாறுறாரு. சில காலம் ஒன்றிய அமைச்சராகவும் இருக்கிறாரு. இந்த ராஜீவ் சந்திரசேகர் நேரடியாக போய் கட்டா சுப்பிரமணிய நாயுடுவை பார்த்து, அந்த நிலத்தை எனக்கு கொடுங்க, எங்கள் குடும்ப நிறுவனத்துக்கு, எங்கள் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கூடிய நிறுவனமான பிபிஎல் கம்பெனிக்கு கொடுங்க அப்படின்னு நிலத்தை வாங்கிறாரு. எந்த நிலம்? வெறும் 6.45 கோடி ரூபாய் மதிப்புள்ள 175 ஏக்கர் 96 வாங்கப்பட்டதை 2009 பத்திரவு பதிவு பண்ணுறாரு. 2009 அந்த நிலத்தினுடைய மதிப்பு பன்மடங்கு பெருகி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 500 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிற நிலத்தை ரொம்ப சொற்பமான தொகையை கொடுத்து தன்னுடைய குடும்ப நிறுவனமான பிபிஎலுக்கு அவர் மாற்றிட்டார். இது எவ்வளோ பெரிய முறைகேடு! அவருக்கு 5 ஸ்டார் பாலிட்டிஷியன் பேர், 5 நட்சத்திர அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏராளமான தொழில் நிறுவனங்களை நடத்துறாரு. கர்நாடகாவிலும் அவருக்கு நிறுவனங்களுக்கு, கேரளாவிலையும் அரசியல்வாதியாக இருக்காரு. அப்படி இன்றைக்கு பாஜகனுடைய ஊழல் மணிந்த தலைவர்களில் ஒருவராக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழுபிதுங்கி நின்று கொண்டிருக்கிற இந்த ராஜீவ் சந்திரசேகர் மீது அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. கேரளாவில் போய் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்கள் ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் பேசினார். ஆனால் கர்நாடகாவில் 500 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நிலத்தை ரொம்ப குறைவான விலைக்கு அந்த கேஐடிபி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகரை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய முறையில் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் செஞ்சா ஊழல், பாஜக செஞ்சா அது ஊழலே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து ஊழல் கரை படிந்திருக்கிற ஒரு கட்சியாக, ஊழல் அரசியல்வாதிகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக, மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு செய்யக்கூடியவங்கள்லாம் நிறைந்திருக்கிற ஒரு கூடாரமாக பாஜக மாறி இருக்கிறது என்பது ராஜீவ் சந்திரசேகர் செய்திருக்கிற இந்த நில முறைகேடின் மூலமாக மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அப்போ ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை பார்த்து நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஊழலுக்கு எதிராக போராடவே நாங்கள் பிறந்திருக்கோம்னு சொல்கிறீங்க இல்லையா, தயவுசெய்து இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஊழலும் பாஜகவும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படிங்கிறதான் அன்றாடம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. மிஸ்டர் கிளீன் அல்லது பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய பாஜக ஊழல் சகதியில் சிக்கி கொண்டிருக்கிற, ஊழல் முடைநாட்டம் எடுத்து கொண்டிருக்கிற கட்சியாகத்தான் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ் சந்திரசேகருக்கு எதிராக அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் இன்றைக்கு மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட துவங்கி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அரசியல்வாதி, ஊழல் மணிந்திருக்கிற பாஜக கட்சியிலிருந்து ஒரு அரசியல்வாதி வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார். சட்டமும் நீதிமன்றமும் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.